அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் வந்து 14th மார்ச். லாஸ்ட் ஃப்ரைடே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதுல என்ன மாதிரியான ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்த்துக்கலாம். அண்ட் பிஃபோர் த வீடியோ, கமிங் மண்டே வந்து 16th மார்ச் நம்ம யூடியூப் லைவ்ல வரலாம் அப்படிங்கிற மாதிரியான பிளான் ஆல்ரெடி நம்ம சொன்னபடி அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு லேர்னிங் பர்பஸாக இருக்கும். இப்போ ஃப்ரைடேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு மண்டேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு, இந்த ப்ளூ லைன்ஸ் அண்ட் இந்த ரெட் லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் வந்து ஃப்ரைடே ஓப்பன் ஆனதே நியர் டு ஒரு நம்பர் பக்கத்தில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நம்மளுடைய நம்பர்ஸ் ஆன தேர்ட் டவுன் சைட் லெவல்ஸ் ஆன 23,479 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு அபவ் வந்து க்ளோஸ் ஆக முடியாமல் அதுல இருந்தே நமக்கு ஒரு ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அதுல இருந்து நமக்கு நல்ல ஒரு ஃபால் அண்ட் அகைன் வந்து நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்து 10:25 to 10:30 இந்த ஹைல நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் ஒரு சின்னதான ஒரு அப் ட்ரெண்ட், அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டில் படி பார்த்தோம் அப்படின்னாலும் ஒரு சின்னதான அப் ட்ரெண்ட் நமக்கு கொடுத்திருந்தாங்க. ஈவன் தோ நீங்க லெவல்ஸ் படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் டைமிங் கேண்டில் படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத ஃப்ரைடே வந்து கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம் பேஸ்ட் ஆன் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட். பேங்க் நிஃப்டியுமே நமக்கு வந்து இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸே நமக்கு வந்து இந்த T ஈக்குவல் டு N செட்டப் அப்படிங்கிறது வந்திருந்தாங்க. எவ்ரி வீடியோல சொல்ற மாதிரி டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரே இடத்துல மீட் ஆகுறதா நம்ம T ஈக்குவல் டு N செட்டப் அப்படின்னு சொல்றோம். அதாவது டைமிங் கேண்டில் வந்து 9:50 to 9:20 ஃபார் 5 மினிட்ஸ் கேண்டில். இது பேங்க் நிஃப்டியினுடைய ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில். நம்மளுடைய லெவல்ஸ்ல இந்த 6 லெவல்ஸ்ல ஏதாவது ஒரு லெவல்ஸ் வந்து இந்த டைமிங் கேண்டில் கூட டச் ஆகுது அப்படின்னா, கேண்டில் டச் ஆகுது அப்படின்னா தட் இஸ் T ஈக்குவல் டு N செட்டப். டைமும் நம்பரும் சேர்ந்து மீட் ஆகிற ஒரே இடம் இதான் அது. எப்பொழுதுமே இது மாதிரியான செட்டப் வந்து ஒரு மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு பிளேஸ். ரீசன் வந்து இது ஒரு ஹையாகவோ இல்ல அது ஒரு லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். அதுல இருந்தே நம்ம பிஃபோர் அந்த மொமெண்டம் கொடுப்பதற்கு முன்னாடியே நம்ம மார்னிங்கே மென்ஷன் பண்ணியிருந்தோம். பேங்க் நிஃப்டி வந்து T ஈக்குவல் டு N செட்டப்ல வராங்க, அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸினுடைய மொமெண்டம் கேண்டிலுமே நமக்கு வந்திருந்தாங்க ஃபார் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர். ஸோ இது எல்லாமே எப்போ வந்து ஒரு இண்டெக்ஸ் ஒரு ஸ்டாக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் மொமெண்டம் கேண்டில் வராங்களோ அப்போ நம்ம பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்றோம், எஸ்பெஷலி ஃபார் இண்டெக்ஸ். ஸோ அது மாதிரி வரும் பொழுது ஈவன் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸும் சரி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸும் நம்மளுடைய டைமிங் கேண்டில் வராங்க அப்படின்னா பாசிபிள் அந்த டேல ஒரு ஒன் சைட் ரேலி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு முன்னாடி நீங்க சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி எல்லாம் எப்போ வந்து செட்டப் வருதோ அப்போ நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல முன்னதாகவே நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். அந்த டேல நீங்க நார்மலாக வந்து ட்ரேட் இனிஷியேட் பண்ணிட்டு ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ்ல நீங்க வெளியே வரீங்க அப்படின்னாலும் இது மாதிரியான டேல அட்லீஸ்ட் உங்களுடைய 20% ஆஃப் குவான்டிட்டியை என்டையர் டேயுமே நீங்க ஹோல்ட் பண்றதன் மூலமாக நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கறத உங்களால கேப்சர் பண்ண முடியும். இது T ஈக்குவல் டு N செட்டப் அண்ட் டைமிங் கேண்டில் மொமெண்டம் கேண்டில் இது எல்லாமே சேர்ந்து வரும் பொழுது அண்ட் த ஃபர்ஸ்ட் மொமெண்டம் கேண்டில் சரி டைமிங் கேண்டிலும் சரி இதுல இருந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டிலுமே நமக்கு லோ தான் கட் ஆயிருந்தாங்க. இதன்படி நீங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் சரி இல்ல செகண்ட் டைமிங் கேண்டில் படி நீங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். தேர்ட் டைமிங் கேண்டிலுமே அதான் லோ, அதுல இருந்தும் ஒரு சின்னதான ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஆஃப்டர் 2:30க்கு அப்புறமாக நமக்கு ஒரு அப்சைட்ல கொடுத்திருந்தாங்க. பட் இந்த 2:30க்கு அப்புறமாக இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து உங்களுடைய ட்ரேடிங் வந்து க்ளோஸ் பண்றது அப்படிங்கிறது நல்லது. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணும் பொழுது ஆஃப்டர் 2:30க்கு அப்புறமாக நீங்க ட்ரேடை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் கிடையாது. இதையும் நீங்க அவாய்ட் பண்ணலாம். சென்செக்ஸினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட்ஸ் சார்ட். சென்செக்ஸுமே நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹை வந்து கட் ஆகவே இல்லை. ஈவன் தோ தேர்ட் டவுன் சைட் லெவல்ஸ் ஆன 75,424 அப்படிங்கிற லெவல்ஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது பண்ணிட்டு லோ கட் ஆனது நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்திருந்தாங்க. ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் வந்து நீங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸில் நீங்க எடுத்திருந்தாலும் நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கறத ஃப்ரைடே உங்களால கேப்சர் பண்ணியிருந்திருக்க முடியும் இந்த சிம்பிளான மூல. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்ற மாதிரி ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து இது மாதிரி ஒரு 6% இல்ல 4% 3% எல்லாமே கொடுக்கறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸ்ல உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலோடைய ஹை எண்ட்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனுடைய ஹை எண்ட்ல மார்க் பண்ணி நீங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது இன்ட்ராடேலயே நீங்க நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கறத உங்களால கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல எப்போ போஸ்ட் பண்ண அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம்.
இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்டாக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன இண்டெக்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு மொமெண்டம் கேண்டில் எப்போ வராங்க, இந்த டைமிங் கேண்டில் எப்போ வராங்க, அதுல என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கறது நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இது மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து டைமிங் கேண்டில் T = N செட்டப்ல வராங்க அப்படின்னு 15 மினிட்ஸ் படி நமக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 9:15 to 9:30 கேண்டில் வந்து மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படிங்கிறது இன்னும் பிஃபோர் ஆகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் நாம என்ன இண்டெக்ஸ் ஆப்ஷன் எடுக்கிறோம், அதுல என்ன பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்றோம் அப்படிங்கிறது நம்ம எவ்ரிடே ஸ்டாக் ஆப்ஷனாக இருக்கட்டும் நம்ம போஸ்ட் பண்றோம். இதையும் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்க ஃபார் யுவர் லேர்னிங். அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,400 புட் ஆப்ஷன் அரௌண்ட் வந்து ஒரு 196 to 282 வரைக்குமே போயிருந்தாங்க. அண்ட் என்ன ஸ்டாக் ஆப்ஷன் எடுக்கிறோம், அதுல என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்றோம் அப்படிங்கறத நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். இதையும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுலயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பத்தின டீடைல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்க எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய மண்டே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். நிஃப்டினுடைய டே சார்ட்டை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த 12th அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டான ஒரு டேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 12th டேட்ல இருந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ், அதாவது லாஸ்ட் 9th மார்ச் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய டூல் பேஸ்டாக செல் போட்டு லோ கட் ஆகல. பட் ஈவன் தோ வீக்லி சார்ட் பார்க்கும் பொழுது வீக்லி க்ளோஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட், நம்மளுடைய அந்த டூலினுடைய லெவல்ஸ்ல இருந்து டச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்க்கலாம். அந்த இடத்துல இருந்து இது அபவ் வந்து இந்த க்ளோசிங் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு இந்த ஹை கட் ஆகுறாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு அப்போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கமிங் 16th வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இது எல்லாமே 16th மார்ச் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரே ஒரு ஹோப் என்ன அப்படின்னா இந்த 16th மார்ச் கேண்டிலுடைய ஹைல மார்க் பண்ணி ஃபர்தராக ஒரு டே கேண்டில் இந்த 16th அபவ்ல க்ளோஸ் ஆகும் பொழுது நமக்கு அப் ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர்த்து அதை தாண்டி நமக்கு ஆஸ் ஆஃப் நோ நம்ம நல்ல ஒரு பேர் சென்டிமெண்ட்ல தான் இருக்கும். இன்னுமே நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே கிடையாது நம்ம மார்க்கெட் வந்து அப்சைட் போறதுக்கு அப்படிங்கறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் வந்து இந்த 16th நமக்கு கட்டாயி கீழே போறாங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த ட்ரிபிள் டாப் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரிபிள் டாப் எல்லாமே நமக்கு ஒரு சூப்பரான ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க, நல்ல ஒரு ஃபால். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணினோம். அந்த ட்ரெண்ட் லைனுமே நமக்கு பிரேக் ஆகும் பொழுது பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதான் அந்த ட்ரெண்ட் லைன். ஸோ நமக்கு அந்த ட்ரெண்ட் லைன் எப்பெல்லாம் வந்து இந்த ஒரு சப்போர்ட் லெவல்ல வந்து மார்க்கெட் வந்து இதுல இருந்து ஒரு மொமெண்டம், இதுல இருந்து ஒரு மொமெண்டம், அண்ட் ஒன்ஸ் வந்து இந்த சப்போர்ட் லெவலை உடைக்கும் பொழுது மொமெண்டம் வில் பி லைக் திஸ். எந்த ஒரு பொறுமையான ஒரு மொமெண்டமே இருக்காது, ஒரு ஸ்பீடான ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கறது நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ரீசன் வந்து மல்டிபிள் டைம் ஒரு சப்போர்ட் லெவல்லையே வந்து மார்க்கெட் ரன் ஆயிட்டு ஒன்ஸ் அது பிரேக் ஆகும் பொழுது ஃபால் வில் பி லைக் திஸ். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கும் பொழுது மொமெண்டம் வில் பி லைக் திஸ். ஸோ கம்ப்ளீட்டாகவே நமக்கு ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து ஸ்டில் பேஸ்ட் ஆன் குளோபல் மார்க்கெட்டோடைய இஷ்யூவாக இருந்தாலும் மொமெண்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பெரிய ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸ்டில் நம்ம இருப்பது அப்படிங்கிறது டவுன் ட்ரெண்ட் தானே தவிர்த்து நமக்கு அப்சைட் போறதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடையாது. அண்ட் இந்த 12th டேட்டினுடைய லோவையுமே கட் ஆயிட்டு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருப்பது இன்னுமே பேர் சென்டிமெண்ட் கன்ஃபார்மாக இருக்கிறது. அண்ட் 16th டேட்டினுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணும் பொழுதும் நமக்கு மொமெண்டம் வந்து இது மாதிரி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 16th மார்ச் வந்து இம்பார்ட்டன்ட் டேட் ஃபார் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம். இது மாதிரி 16th டே இம்பார்ட்டன்ட் டேட் எப்பெல்லாம் வருதோ அப்ப நமக்கு ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகளோ இல்ல ஒரு சின்னதான கேண்டிலாக இருந்தாலும் அந்த கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ நெக்ஸ்ட் டேல பிரேக் ஆகும் பொழுது, கமிங் டேஸ்ல பிரேக் ஆகும் பொழுது ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டூல் பேஸ்டாக வந்து பாத்துக்கலாம். அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம், இந்த நம்பர்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. கமிங் டேஸ்ல இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆகும். இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்கும். இதையும் நீங்க பாருங்க. இது நிஃப்டினுடைய டெய்லி சார்ட் பேஸ்ட் ஆன் த டூல் படி நமக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். அண்ட் இதுல இருந்தே இது ஒரு புல் பேக் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். நம்ம செல் ட்ரெண்ட்ல இருக்கும் பொழுது இது ஒரு புல் பேக் ஃபார் ஷார்ட், நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் வந்து நம்ம வீக்லி சார்ட் படி பார்க்கும் பொழுது எவ்ரி வீக் வந்து வீக்லி அனாலிசிஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இந்த வீக்கினுடைய க்ளோஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இந்த லாஸ்ட் மண்டேல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ரீசன் வந்து நமக்கு இதுல இருந்தே டச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு பாசிபிள் நமக்கு இந்த வீக்கினுடைய க்ளோஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த வீக் எப்படி க்ளோஸ் ஆகுதோ அதை பொறுத்து நமக்கு இந்த ஏரியா வந்து ஒரு புல் பேக்காக இருக்குமா இல்ல ஃபர்தராக நமக்கு டவுன் போகுமா அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம சொல்லியிருந்தோம். நமக்கு வந்து இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது நிஃப்டியினுடைய வீக்லி சார்ட் படி பேஸ்ட் ஆன்
அவர் டூல் நமக்கு செல் சிக்னல் போட்டிருக்காங்க. ஸோ செல் சிக்னல் வரும் பொழுது இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இதனுடைய ஹைல மார்க் பண்ணிக்கோங்க. கமிங் வீக்ஸ்ல வந்து ஒரு வீக் கேண்டில் இந்த லோக்கு கீழே போகும் பொழுது பெரிய ட்ரெண்டை நமக்கு டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் வீக்லி சார்ட் படி இருக்கு. இல்ல இந்த வீக்குக்கு அபவ் நமக்கு க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தராக நமக்கு மார்க்கெட் அப்சைட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆஸ் ஆஃப் நோ நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்ல. ஸ்டில் செல் சிக்னல் அப்படிங்கிறது ஒரு புல் பேக் ஃபார் லாங். ஸோ பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது லாங் வியூ. ஸோ இந்த ஹை நமக்கு கட் ஆகும் பொழுது இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு கமிங் வீக்ஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இந்த 23,150 நமக்கு கட் ஆகி க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்னா there is no hope for லாங் சைடு அப்படிங்கறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பாத்துக்கலாம். பேங்க் நிஃப்டியுமே நமக்கு ஒன்ஸ் எப்பெல்லாம் வந்து இந்த லைன்ஸ் வந்து நமக்கு ரெட் அண்ட் கிரீன் கலர்ஸ் லைன்ல டச் ஆகுறாங்களோ அதுல இருந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அகைன் வந்து நமக்கு லாஸ்ட் இயர் வந்து நமக்கு டச் பண்ண டைம் வந்து அரௌண்ட் பிப்ரவரி மந்த் வந்து நமக்கு 2025ல டச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நமக்கு மார்ச் 2026ல வந்து இந்த லைன் வந்து டச் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்தந்த இடங்களை நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம் ஃபார் பேங்கிங் செக்டர். அகைன் வந்து நமக்கு புல் பேக் கொடுத்த இடம் வந்து மார்ச் 2026 இல்லையா. ஸோ இதனுடைய இந்த வீக்கினுடைய ஹை அண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் லாங் ரன்ல நம்ம பார்க்கும் பொழுது ஒன்ஸ் வந்து இந்த வீக்குக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது நம்ம நிப்டில சொன்னபடி வீக்கு கீழே க்ளோஸ் ஆகும் பொழுது இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். அரௌண்ட் ஒரு 50 to 51,000 அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் த டூல் படி நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். இல்ல இதுல இருந்து நமக்கு இந்த ஹை கட் ஆகுறாங்க அப்படின்னா ஃபர்தராக இந்த ரெண்டு நம்பர்ஸ் நம்ம நிப்டில சொன்னபடியே இந்த ரெண்டு நம்பர்ஸ் ஃபார் அப்சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் கம்மிங் வீக்ஸ் வீக்லி சார்ட் ஆல்வேஸ் வந்து பொசிஷனலாக இது ஷார்ட் டேர்மோ இல்ல இது வந்து இன்ட்ராடே அது மாதிரி கிடையாது. இதுல இருந்து நமக்கு கட் ஆகும் பொழுது இது மாதிரியான டேட் வரதுக்கான நம்பர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பேஸ்ட் ஆன் த டூல். டெய்லி சார்ட் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெய்லி சார்ட் படி நமக்கு அந்த செல் சிக்னலுடைய ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த லோ கட் ஆயிட்டு ஃபர்தராக நமக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கறத கன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ நிப்டியும் சரி பேங்க் நிப்டியும் சரி ஸ்டில் வந்து நமக்கு there is no confirmation for upside. நம்பர்ஸ் படி பார்க்கும் பொழுது இப்போ வரைக்குமே நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபால் கொடுத்திருந்தாலும் இந்த இடங்கள்லயே நம்ம சொல்லியிருந்தோம் நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து இந்த 53,726 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். லாஸ்ட் வீடியோல எத்தனை பேர் அதை நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு தெரியல. ஒன்ஸ் இந்த லோ கட் ஆனது மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த இடங்கள்ல இருப்பதற்கான ரீசன் வந்து நம்பர்ஸ் அண்ட் டைம் சைக்கிள் மட்டுமே நமக்கு இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம் கமிங் டேஸ்ல இந்த லெவலை உடைக்கும் பொழுது இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இதுக்கு அப்புறமாக நமக்கு அந்த 16th டேட் சொன்னோம் இல்லையா, அந்த 16th மார்ச்சுக்கு அபவ்ல ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபைனல் ஹோப் ஃபார் 16th மார்ச். இதையும் தாண்டி நமக்கு லோ கட் ஆகும் பொழுது இன்னுமே நமக்கு கன்ஃபர்மேஷன் ஃபார் டவுன் சைட் அப்படிங்கறத மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் கமிங் வீக்ஸ்ல வந்து ஒன் மோர் இந்த மந்த்லி வந்து ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த டேலையும் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான டேட் இருக்கும் பொழுது அதனுடைய ஹை கட் ஆனால் நமக்கு ஒரு பாசிபிள் நமக்கு அப்சைட் போகலாமே தவிர்த்து ஆஸ் ஆஃப் நோ நமக்கு there is no confirmation for long side. ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்காங்க. இந்த டைம்ல இருந்து நம்ம அதிகப்படியான லாங் சைட்ல ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கேபிட்டலோ இல்ல நம்மளுடைய இது வரைக்கும் பார்த்த ப்ராஃபிட்டோ வந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எப்பொழுதுமே மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கும் பொழுது நம்ம அதுல இருந்து நம்ம அப் சைடுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கறது பார்க்க கூடாது. எனி ரைஸ் வந்து நம்ம ஷார்ட்டுக்கு தான் பார்க்கணும். அப் சைட்ல இருக்கும் பொழுது அப் ட்ரெண்ட்ல இருக்கும் பொழுது நம்ம டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கறத பார்க்க கூடாது. எனி ஷார்ட் நம்ம அப் சைடுக்கு தான் பார்க்கணும் அப்படிங்கறதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மண்டேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி நமக்கு நேச்சுரல் கேஸ் வந்து நமக்கு ஒரு ட்ரெண்டிங் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்ல வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கமிங் 16th வந்து இம்பார்ட்டன்ட் டேட். ஸோ பாசிபிள் நமக்கு ஒரு பெரிய கேண்டிலாக இருப்பதற்கான வாய்ப்புகளோ இல்ல அதனுடைய ஹை அண்ட் லோ கமிங் டேஸ்ல ட்ரெண்ட் டிசைட் பண்றதுமான ஒரு டேட். அந்த ஹை அண்ட் லோ உடைக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய கேண்டில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கமாடிட்டில இருக்கிற நேச்சுரல் கேஸ்மே நமக்கு ஒரு ட்ரெண்டிங் கொடுக்கும் பொழுது இதனுடைய இம்பாக்ட் எல்லாமே சேர்த்து கமிங் 16th அண்ட் எக்ஸ்பைரி 17th எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்டான டேட். அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸினுடைய மண்டே இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 16th மார்ச் அப்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியினுடைய 16th மார்ச் அப்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸினுடைய 16th மார்ச் அப்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 16th மார்ச் டெக்ஸான் பேஜ் இண்டெக்ஸ் இது மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஹை பொட்டன்ஷியலான ஸ்டாக்ஸ். இதுல இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்னுடைய ஹை அண்ட் லோ அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இது மாதிரியான ஸ்டாக்ஸ்ல உங்களுடைய ஒரு அனாலிசிஸையும் பொறுத்து ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் நீங்க வெயிட் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால அதிகப்படுத்த முடியும்.
நம்ம டூல் பேஸ்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute 3 minutes இல்லை 5 minutes வர புல் பேக் மட்டுமே போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 16th March ஃபார்மா செக்டார், பிஎஸ்சி, ஆயில் அண்ட் கேஸ் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்ல இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 minutes படி மண்டே நாம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டில் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்றது அப்படின்னா, உதாரணமாக 10:45 to 10:50 கேண்டில் தான் இது அப்படின்னா ஹை ஒன்ல மார்க் பண்ணிக்கோங்க. ஹை கட் ஆகும் பொழுது லாங் ட்ரெண்டும், லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் ட்ரேடும் நம்ம இனிஷியேட் பண்ணலாம். ஒரு டைமிங் கேண்டில் வந்து மோர் தென் 80 பாயிண்ட்ஸும் ஃபார் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஒரு டைமிங் கேண்டில் மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நமக்கு பெரியதாக இருக்கும். T=N செட்டப் வந்து நமக்கு வரும்பொழுது இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்ல நம்ம சொல்லியிருந்தோம், இந்த டைமும் நம்பரும் சேர்ந்து வர இடம் தான் T=N செட்டப். அதனுடைய ஹைண்ட்ல மார்க் பண்ணி நீங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால அதிகப்படுத்த முடியும். அண்ட் கமிங் மண்டே வந்து நம்ம யூடியூப் லைவ்ல வரோம் இல்லையா, ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு இது மாதிரி T=N செட்டப் சரி, இந்த டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்றது அப்படிங்கறத நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணலாம். அதையும் நீங்க மிஸ் பண்ணாம நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் ஆப்ஷன்லயோ இல்ல இண்டெக்ஸ்லயோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு அதுல கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம லைவ்ல இருக்கும் பொழுது அதனுடைய கமெண்ட்ஸ் என்ன, அதனுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி, வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.